2 கொரிந்தியர் 7வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் கடந்த ஒரு வாரமாகவே கிருபையாய் தியானிக்க வைத்த கர்த்தருடைய வார்த்தை இது. வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடியால், நமக்கு உண்டாயிருக்கிறபடியால், இந்த வாக்குத்தத்தங்கள் என்பது இஸ்ரவேலருக்கு மாத்திரமே கிறிஸ்து வெளிப்படும் வரை உரியதாய் இருந்தது என்று ரோமர் 9:4 சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையவைகளே என்று ரோமர் 9:4 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாராய் இருந்தோம் என்று எபேசியர் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாராய் இருந்தோம்? கிறிஸ்துவை சாராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியருமாயிருந்தோம் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். எப்பவுமே நினைக்கணும், நான் யாரா இருந்தேன், இப்ப நான் யாரா இருக்கிறேன் ஆண்டவர் சமூகத்தில். அதனாலதான் கோராகின் புத்திரர் சங்கீதம் பாடும்போது பாடுகிறார்கள், நம்முடைய ஆலயத்தின் நடுவிலே நாங்களுக்கு எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? உண்மையிலேயே சொல்லுகிறேன், ஆண்டவர் சமூகத்துல ஆராதிக்கும் போதெல்லாம் இப்படி ஒருத்தங்க நினைக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப சேஃபா இருப்பாங்க. நீங்க ரொம்ப சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தேவ பாதுகாப்புல கடைசி வரை அப்படியே தப்பி போய் அங்க போயிடணும்னு நினைக்கிறீங்களா? சிம்பிள். எப்பவுமே இந்த கிருபையை நினைங்க. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இப்ப எப்படி இருக்கிறேன் தெரியுமா? நான் யாரா இருந்தேன் தெரியுமா? இந்த வாக்கு தத்தத்துக்கும் எனக்கும், வாக்கு தத்தத்துக்குன்னு சொல்றதை விட வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு நான் யார் தெரியுமா? அந்நியன். அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? அவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும்போது மற்ற புறஜாதிகளை அப்புறப்படுத்துகிறார், இஸ்மவேலை புறம்பே தள்ளுகிறார். சில காரியங்கள், சில நீங்க ஒண்ணு வேண்டிய இந்த மேரேஜ் டைம் பார்த்திருக்கீங்களா? இந்த மணமகனை கொண்டு வரும்போது ஒரு தூதர் கூட்டமே வரும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன் ரீசெண்டா, மண்டபம் சொல்லல, இடத்தையும் சொல்ல மாட்டேன், ஏன்னா பெரிய பெரிய சிஐடி ஆபீசர்ஸ்லாம் இங்கேதான் இருக்கிறீங்க. பைபிள்ல தேடி கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிக்க மாட்டோம். நேர மண்டபத்துக்கு போகும்போது நேர பார்த்தா வெளியே மணமகள் நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாங்க? இப்பவே போன் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு உள்ள டவர்லயோ எங்க நிக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, நீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு மேல வாங்க. ஓகே, அவங்க எல்லாம் சாப்பிட போறாங்களா இருக்கும். சாப்பிட போனா அங்க ஒரு மணமகள் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இது யாரு? ஒருவேளை சாப்பிட வந்திருப்பாங்க. திருப்பி மேல போனா அங்க ஒரு மணமகள் நிக்கிறாள். பொதுவாகவே மணமகளை தனியா தெரியும், யார் என்ன ட்ரெஸ் பண்ணாலும். ஆனா இங்க தனியாவே தெரியல. என்ன, எனக்கு அதே மாதிரிதான் ட்ரெஸ் வேணும், அதே மாதிரிதான் நான் எல்லாம் போடுவேன். ஆனா எல்லாம் போட்டாலும் இந்த உடன்படிக்கை பண்ணும்போது எல்லாரையும் தள்ளிப்போ இப்படி தள்ளுவாங்க. நான் வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு அப்படி தள்ளப்பட்டவன தூக்கி எடுத்த அவருடைய கிருபை. ஏங்க, உங்க சொந்தக்காரங்க சில சீக்கிரட் பேசும்போதே உங்களை சேர்க்க மாட்டாங்கல்ல? சில ஃபங்க்ஷனுக்கு உங்களை தள்ளுவாங்கல்ல?
நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிடலைன்னாலே ஃபீல் பண்ணும். ஆனா இங்க எதுக்கு நம்ம அந்நியர் தெரியுமா? வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். அப்படி இருந்த நம்மை 13வது வசனத்துல அவருடைய ரத்தம் சமீபமாய் கொண்டு வந்தது. நல்ல கரங்களை தட்டி கலாத்தியர் 3:26, 27, 28, 29 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ. கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலே அடுத்து இமிடியேட்டா செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஞானஸ்நானம். அப்படி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் யாரை தரித்துக் கொண்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அப்படி கிறிஸ்துவை ஒருத்தங்க தரிச்சுட்டாங்கன்னா யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிரும். பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம ஒன்னா இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இனி அடுத்த வசனத்தை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானார். ஆபிரகாமின் சந்ததியாராய், ஆபிரகாமின் சந்ததியாராய் வாக்குத்தத்தத்தின்படியே. ஆமென், அல்லேலூயா. நீங்க அதனாலதான் நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க பைபிள் படிக்கும்போது எபிரேயர் 11 படிச்சுட்டு அப்படி உள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா எல்லா சீன்லயும் நீங்க இருப்பீங்க. இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய கார்ட்டூன்ஸ் இருக்கு, நிறைய பைபிள் ஸ்டோரிஸ்லாம் நிறைய வீடியோ இருக்கு. அதுல இந்த சூப்பர் புக்னு ஒன்று இருக்கு. சூப்பர் புக். அந்த சூப்பர் புக்கை பொறுத்த வரைக்கும் அது பிள்ளைங்க பார்க்கும்போது ரொம்ப பிள்ளைங்களோட எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு. அதில் எப்படின்னா அதில் 2 கேரக்டர் வந்து எங்கே ட்ராவல் பண்ணி போவாங்க தெரியுமா? பைபிள் அந்த ஆபிரகாம் ஸ்டோரிக்குள்ள ட்ராவல் பண்ணி போய் நிற்பாங்க. நீங்கள் வந்து கிறிஸ்துவினுடையவர்களானால் சூப்பர் புக் ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயும். நீங்கள் இப்படி பைபிள் படிக்கணும். அப்போ தான் உங்களால் டேஸ்ட் பண்ண முடியும், உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். அதாவது ரீடிங் ஹேபிட்டே ஏணி வச்சா எட்டாத ஒருத்தனுக்கு பைபிள் பிடிக்கிறதுக்கு ரீசனே தான். நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? ஆமென். இந்த படிக்கிறதுக்கு புக் எடுத்தா ஊர்ல உள்ள தலைவலி எல்லாம் எனக்கு வரும். மூடுனா போயிடும். மூடிடு சீசே திறந்துடு. அப்படி திறந்தா என்னன்னு தெரியல எல்லாமே 2 தெரியுது. ஆனா இன்னைக்கு பைபிள்ல ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுனா, அந்த ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு ஒரு பிளேஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறத பார்க்க முடியும். ஹalleluya. அந்த மோரியா மலையில நமக்கு ஒரு பிளேஸ் வைக்கிறத பார்க்க முடியும். சீனாய் மலையில நமக்கு வந்து நில்ல. மோசே அவர் மட்டும் நிக்கிற இடத்துல வந்து நில்ல. ஆபிரகாம் அவர் மட்டும் நிக்கிற இடத்துல வந்து நில்லு. என்ன ஆண்டவரே எப்படி இதை சொல்றீங்க கேக்குறீங்களா? கர்த்தர் மறுரூபமான போது மோசே எலியாவும் அவரும் பேசுற கூட்டத்துல பேதுரு, யோவான், யாக்கோபு நிக்க வச்சார் பாத்தீங்களா? ஆமென். பைபிள வந்து நீங்க இப்படி பார்க்கணும். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானா ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்க கிறிஸ்துவினுடையவர்களா? நீங்க ஃபுல் காஸ்பல் மெம்பரான்னு கேட்கல. நீங்க மெம்பரா இருங்க, பிளம்பரா இருங்க, யாரா இருங்க, நீங்க கிறிஸ்துவினுடையவரா? நீங்க கிறிஸ்துவினுடையவரா? கிறிஸ்துவினுடையவர்களா என்ன? கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கணுமா? பாஸ்டருக்கு பிள்ளையா பிறக்கணுமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு உடன்படிக்கை பண்ணணும். இது இல்லாம நாங்க வந்து பரம்பரையா நாங்க பெந்தேகோஸ்து இப்படிலாம் சொன்னாலும் நடக்காது. கிறிஸ்துவினுடையவர்களானால், நீ இஸ்ரவேல் கோத்திரமானால், கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அந்த யூதன் கிரேக்கன் ஆலாம். கிறிஸ்துவினுடையவர்களானால் இந்த ஒரு லைன் அவன் இன்னும் சொல்லணும்னா, இஸ்ரவேல கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்து கொண்டு வந்ததை யார கொண்டு வர்றதுக்கு தான் தெரியுமா? கிறிஸ்துவ கொண்டு வர. கிறிஸ்துவ கொண்டு வந்தது எதுக்கு நினைக்கிறீங்க? நம்மளை கொண்டு வர. ஹalleluya. நான் சொல்றது புரியலையா? அதனாலதான் தூதர்கள் எல்லாம் நம்ம இது யாருப்பா அது யாருப்பா அது உற்று பார்க்க ஆசையா இருந்தாங்களாம்.
மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் விக்கிரகங்கள் நடுவிலிருந்து ஒருவனாகி ஆபிரகாமை தெரிந்தெடுத்து கொண்டு வந்தது அந்த உன் சந்ததி உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் அந்த சந்ததி யார் தெரியுமா? ஈசாக்கல்ல, அந்த சந்ததி கிறிஸ்து. அவ கிறிஸ்துவை இங்க கொண்டு வருவதற்காக ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறார். கிறிஸ்துவை கொண்டு வந்தது என்னை கொண்டு வர. அல்லேலூயா. ஆபிரகாம் வம்சத்துல ஈசாக்கு பிறந்ததுனால நான் வரல, யாக்கோபு பிறந்ததுனால வரல, தாவீது பிறந்ததுனால வரல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ராஜா அவர், எனக்கு ரட்சகர் அவர், எனக்கு மேய்ப்பர் அவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய அன்பை சொன்னா இன்னைக்கு செய்திக்குள்ள இன்னும் போக முடியாது. இது நினைத்து கொள்ளுங்கள். அடிக்கடி நம்ம நினைக்கிறது இதுதான் இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்டா இருக்கு. நான் யார் ஆண்டவரே? யார் ஆண்டவரே? ஹல்லேலூயா ஜீசஸ். நான் யார் ஆண்டவரே? எதற்குமே உதவாத எட்டாத உயரத்திலே பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த நியூ பிலீவர்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்க இந்த மாதிரி ரொம்ப நினைப்பாங்க. அந்த பிலீவராகி அப்படி உள்ள நம்ம அப்படி ரொம்ப ஆழமா இதெல்லாம். இளையகுமாரன் திரும்பி வந்தான், யூத் மீட்டிங்ல பேசக்கூடியது அப்படி ஸ்கிப் பண்ணி நம்ம செர்மனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? தட்டி விடுவோம். உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கக்கூடியது. அந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம்? அது எக்ஸாம் சொல்றதை விட டெஸ்ட். நம்ம ஞானத்தில் குறைவுள்ளவன்னு அந்த வசனத்தை நம்ம அந்த ஒரு வசனத்தை எடுக்கிறோம். அந்த வசனம் எங்க எழுதி இருக்கு தெரியுமா? நீங்க பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, அந்த இடத்துல 2 சோதனை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தேவன் அனுமதிக்கிற சோதனை, இன்னொன்று நம் பாவத்தினால் வருகிற சோதனை. இப்படி நீ அகப்படும் போது இது தேவன் அனுமதிக்கிறதா இல்லை ஏன் பிரச்சனையினால வந்ததா என்கிறது உனக்கு புரியலைன்னா நீ ஆண்டவர்கிட்ட கேளு. உங்களில் எவனாகிலும் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவன். அந்த இடத்துல அப்ப இது எதனாலப்பா இந்த பிரச்சனை? நீ அப்படி கேளு, உனக்கு புரியல. Hallelujah. Jesus. Amen. பக்கத்து வீட்டுக்காரன் ஏன் மீட்டிங் வரல? பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் என் பைக் டயர் காற்றை திறந்து விட்டுட்டான். எவ்வளோ சகித்து கொண்டிருக்கிறேன். ஏன் பிரதர் இப்படி பண்ணீங்க? நானாவது டயர் காற்றை தான் திறந்து விட்டேன், அவன் என் பைக்கே எரிச்சிட்டானே. இப்படி சொல்லிட்டு கர்த்தர் அனுமதிக்கிறார்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என் டயர் காற்றை திறந்து விட்டுட்டான், எனக்கு அப்படி பண்ணிட்டான், இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதான் எதனால வாழ்க்கையில் சில பிரச்சனைகள். ஏன் யோசுவா விழுந்து கிடந்தான் அல்லவா? ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி ஏன் தோத்து போனோம்? ஆண்டவர் அதை சொல்றாருல, தெளிவா சொல்றாருல. ஆமே, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. கலாத்தியர் 4:28 சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம தான் யாரு அப்படின்னா ஈசாக்கு. அல்லேலூயா. உடனே போய் பேரெல்லாம் மாத்திராதீங்க. ஈசாக்கை போல. அப்ப நம்மளை யாரா பார்க்க கூடாது? நம்ம ஈசாக்கு வீட்டுல இன்னொருத்த வளர்ந்தான் யாரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்மளை அந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல நம்ம 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 ரோல் மாடலா இஸ்மாயிலை வைக்க கூடாது, ஏசாவை வைக்க கூடாது. ஆமே, ஈசாக்கை போல கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நமக்கு தேவன் வைத்திருக்கிற வேதத்தில் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதுல பெரும்பாலும் வாக்குத்தத்தங்கள்லாம் எங்க தான் நம்மளால பார்க்க முடியும்னா பழைய ஏற்பாடுல தான் பார்க்க முடியும். புதிய ஏற்பாடுல வாக்குத்தத்தம் அப்படின்னு பார்த்தா மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது என்றென்றும் நிலைக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதுல பிதாரளின வாக்குத்தத்தம் என்று இயேசு எதை சொல்லுவார் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டை சொல்லுவார்.
அது மட்டும் இல்லாம எபிரேயர் 4:1 பார்க்கும்போது அங்கே இளைப்பாறுதலை சொல்லப்பட்டிருக்கிறது. இளைப்பாறுதல் இது நிலையானது. ஒரு மனுஷனுடைய ஓட்டம் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள ஒருத்தன் பிரவேசிச்சுட்டானா அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். இளைப்பாறுதல். அப்ப இளைப்பாறுதல் கர்த்தர் நமக்கு பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். 1 யோவான் 2:25 ஏன் எதுவுமே வாசிக்க வைக்காம ஸ்பீடா போயிட்டு இருக்கிறேன்னா செய்திக்குள்ள இன்னும் போகவில்லை என்பதனால. ஆமென். சொல்லுகிற வாசிகள் சொல்லுகிற வசனம் மட்டும் வாசித்தா போதும். நீங்க நல்ல கவனமா கேளுங்க. நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை வாக்குத்தத்தமாக அவர் நமக்கு தந்திருப்பதை பார்க்க முடியும். இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள ஒருத்தன் என்ட்ராயிட்டானா அவனுக்கு என்ன இருக்கு தெரியுமா? நித்திய ஜீவன். இதை தர இயேசு இந்த பூமியிலே வந்தார். அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். அப்ப அந்த அழைப்பு என்பது எல்லாருக்குமாய் கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆமென். அழைக்கப்பட்டவர், முன்குறிக்கவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் உண்மை, தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள் உண்மை. அதே நேரத்தில் அழைப்பு என்பது எல்லாருக்குமாய் கொடுக்கப்படுகிறது. எனவேதான் சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பிரசங்கிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி 2 கொரிந்தியர் 7:1 ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அப்ப வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு பரிசுத்தமாகுதல் என்பது மிக 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 அவசியமாயிருக்கிறது என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். பரிசுத்தத்துக்கு எதிரானது என்ன தெரியுமா? பாவம். அசுத்தம் எதுல வருது? பாவம். மனுக்குலத்தின் மிகப்பெரிய எதிரியே என்ன தெரியுமா? பாவம் தான். மனுக்குலத்தின் மிகப்பெரிய எதிரி பாவம்னு சொல்லும் போது ஒரு விசுவாசிக்கு அது எவ்வளவு பெரிய எதிரி. அதாவது நம்ம லைஃப்ல நம்ம பெரிய சத்ருவா பார்க்க வேண்டிய ஒரு காரியம் பாவம். இந்த பாவம் நமக்குள்ள இருக்குன்னு வைங்களேன், நம்ம டெவிலுக்கு எஸ் சொல்லுவோம், காடுக்கு நோ சொல்லுவோம். அது நாம சொல்றதில்ல. பவுல் சொல்லுவார் தெரியுமா? நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற அந்த பாவம் இருக்குல்ல, அது இப்படி செய்ய வைக்குது. Sin is saying yes to devil, no to God. நம்ம லைஃப்ல யாருக்கு நிறைய எஸ் சொல்லி இருக்கும், யாருக்கு நிறைய நோ சொல்லி இருக்கும்னு பார்த்தா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நோ சொல்றோம் அப்படின்னாலே நமக்குள்ள என்ன இருக்கு? பாவம் இருக்கு. யாத்திராகமம் 17:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். சிங்காசனத்துக்கு விரோதமா இருந்துச்சுனாலே சிங்காசனத்துக்கு அகைன்ஸ்டா எழும்பினது யாரு? லூசிபர். அதுதான் 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அந்த பாவத்தை தொடங்கினது பிசாசு. அப்படி பாவம் செஞ்ச பிசாசு என்ன பண்ணப்பட்டான்? தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான். தள்ளப்பட்டவன் யுத்தம் செய்கிறான், தலைமுறை தலைமுறைக்கு யுத்தம் செய்கிறான். நல்ல கவனமா கேட்கணும். சத்துரு பிசாசானவன் தேவனோடு செய்கிற யுத்தம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளை பாவம் செய்ய வைப்பது. இந்த வேட நான் திருப்பி சொல்றேன், அதான் மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக என்ன செய்யுது? போராடிட்டே இருக்குது. ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் மூலமாக பிசாசானவன் தேவனுக்கு விரோதமாய் அவனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அதனாலதான் எல்லா அசுசியும் நீங்க, அதாவது இரவுல யூதாசும் தப்பு பண்ணாரு, மற்ற சீஷர்களும் தப்பு பண்ணாங்க. மற்ற சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுவை விட்டு
ஓடி போனாங்க. ஆனா மத்தவங்க எல்லாருமே திருப்பி அந்த சேஃப் சோனுக்குள்ள வந்துட்டாங்க. யூதாஸ் வரல. ஏன் வரல தெரியுமா? நின்ற ஸ்தானம் வேற. யூதாஸ் எந்த கூட்டத்தில் நிக்கிறான் தெரியுமா? சத்ருவின் கூட்டத்தில் நிக்கிறான். மற்ற சீஷர்கள் எந்த கூட்டத்தில் நிக்கிறாங்க தெரியுமா? இயேசுவின் கூட நிக்கிறாங்க. இயேசுவுக்கு எதிரான காரியத்தை செயல்படுத்த முடியாம போனது ஆலோசனை சங்கத்தார், வேத பாரகர், பரிசேயர், அண்ணா காய்பாவுக்கு 3 வருஷமா பிளான் பண்றாங்க ஜீசஸ் அட்டாக் பண்ண. முடியல. ஏன் முடியல தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. அந்த பிளாட்ஃபார்ம் தான் என்ன தெரியுமா? இயேசுவோடு இருக்கிற ஒருத்தன் மாட்டணும். நம்ம பாவம் செய்யறோம்னு வைங்களேன். நம்ம பாவம் செய்யறோம்னா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, நம்ம டெவிலுக்கு எஸ் சொல்லிட்டோம், ஹெவனுக்கு நோ சொல்லிட்டோம். அது மட்டுமல்ல, நம்மளை பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி பிசாசானவன் தேவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறான். அமலேக்கின் கை தலைமுறை தலைமுறை தோறும் தலைமுறை, அவன் ஒவ்வொரு தலைமுறையும் அவன் டார்கெட் பண்றான். ஒவ்வொரு தலைமுறையும். இந்த நாட்களிலே பாவம் எவ்வளவு பலுகி பெருகி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஒரு தேவப்புள்ள புரிந்து இந்த பரிசுத்தமாகுதல் என்பது அது எவ்வளவு அவசியம் தெரியுமா? நம்ம லைஃப்ல ஆண்டவரே எனக்கு அது கிடைக்காம போனா பரவாயில்ல, இது கிடைக்காம போனா பரவாயில்ல, ஆனா நான் ஒரு நாள் ஒரு செகண்ட் கூட நான் சாத்தானுக்கு உறைவிடமா நான் மாறிடவே கூடாது. நான் உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க கேட்கிற பெரியவர்கள் ஆனாலும் சரி, சிறியவர்கள் ஆனாலும் சரி, சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம், நம்ம சாத்தான் நின்று செயல்படுகிற பிளாட்ஃபார்மா மாறிடவே கூடாது. ஆமென், ஆமென். ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, ஹalleluya. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்ப அவனை கம்ப்ளீட்டா யார் கையில் எடுக்கிறான் அப்படின்னா, சின்ன பாவம் பெரிய பாவங்கிறது ரெண்டாவது. அநீதி எல்லாம் எது அநீதி தெரியுமா? பைபிளுக்கு எதிரானது எல்லாமே அநீதி. ஆமென். இந்த வேதத்துக்கு எதிரானது எல்லாமே அநீதி. எனவேதான் தாவீது ஒரு வார்த்தை சொல்வாரு. என்ன வார்த்தை சொல்வார்னா, சங்கீதம் 51:3 என்று நினைக்கிறேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய், நான் டைம்ல தேவரீர் ஒருவருக்கே. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தாவீது உண்மையிலே தப்பு பண்ணது யாரோட? அவன் பத்சேபாளுக்கு தான் தப்பு பண்ணான். அடுத்து பத்சேபாள் ஹஸ்பண்ட் பேர் என்ன? உரியாவை நிறுத்தி இது பண்ணான். அவன் பண்ணது எல்லாத்தையும் எப்படி கொண்டு வரான் பாருங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. இப்ப பத்சேபாளுக்கு அகைன்ஸ்டா பண்ணான்ல, பத்சேபாள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்ல. எந்த கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகல. எந்த கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆகல. நம்ம பண்ற தப்பாக காண்பிக்கப்படும் வரைக்கும் நம்மளால அதை தப்புன்னு அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா அது எங்க ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல. அதனாலதான் தாவீது அதை இந்த ஜெபத்தை எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. ஆண்டவரே, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அந்த இளையகுமாரன் வந்து என்ன அறிக்கையிட்டான் தெரியுமா? நான் உமக்கு முன்பாகவும் பரத்துக்கு விரோதமாகவும், நான் உமக்கு முன்பாக அப்படி சொல்லி விட வேண்டியதுதான். இல்ல, பரத்துக்கு விரோதமாய். அவன் ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டானாலே அவன் யாருக்கு எதிராக மாறுறான் தெரியுமா? கர்த்தருக்கு விரோதம், 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 விரோதம். ஆமென். நான் இங்கிருந்து உங்க மத்தியில அங்கிருந்து 2 சர்வீஸ் பேசிட்டு போயிருந்து நான் தப்பு பண்ணுவேன்னா, நான் அந்த 2 சர்வீஸ் பேசும்போது அவருக்கு பிளாட்ஃபார்மா நான் நின்னுட்டு இது முடிச்சிட்டு போய் நான் சாத்தானுக்கு பிளாட்ஃபார்மா மாறுறேன்னு அர்த்தம். களஞ்சியம் நிரம்பலையா? அது நிரம்பும்பா. ஆலையில் எண்ணெய் வழிந்தோடவில்லையா? அதெல்லாம் ஓடும். ஆனா அந்த இளைப்பாறுதலுக்குள்ள போனோம். நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்.
நம்ம வாக்குத்தத்தங்கிறது இம்மைக்குரியவைகளுக்கானவைகளை மட்டும்தானே ரொம்ப பிரஷியஸா பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமே, நம்ம வாக்குத்தத்த அட்டை எடுக்கும் போது கூட நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னா இந்த வருஷம் எப்படி இருக்குமோ ஆண்டவரே நெஞ்சில கை வைக்கிறோமா இல்லையா? அதான் அடிக்கடி சொல்ல, ஒரு சகோதரி எடுத்து பார்த்து நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பார்த்துட்டு நீங்களே வச்சுக்கிடுங்க, நான் அம்மா கிட்ட போய் வாங்குறேன். நம்ம அதுக்குள்ள அந்த கான்செப்டே நம்ம மைண்ட்லயே இல்லையே, நம்ம அந்த மைண்ட் செட்லயே இருக்க மாட்டேங்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? மெத்துசிலாவுக்கு அப்பா மாதிரி இருக்கிறோம். மெத்துசிலா யாரு? எத்தனை வருஷம் இருந்தாரு? இல்ல, நம்ம இருக்கிறத பார்த்தா 1000 வருஷம் அரசாட்சி, 1000 வருஷம் தானா? இங்க பாட்டிலே பாட்டி ஆயாச்சு, அது யாருக்கும் தெரியல. 1000 வருஷம் தானா? சிலர் பார்த்துருக்கீங்களா? சில கல்யாண வீட்டுலாம் 7 கூட்டு 10 கூட்டு 14 கூட்டு இருக்கீங்க, 25 கூட்டு வைங்க, இன்னும் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா அப்பதான் கை வைக்கணும். கை வச்சதுக்கு அப்புறம் வேற வந்துடக்கூடாது. கை வைக்கிறதுக்கு முன்னாடி இலையில வைக்க இடம் இல்லை, பழம் வைக்க இடம் இல்லாம அடுத்த இலையில வச்சிட்டு இருப்பாங்க. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அடுத்த இதுக்கு போகவே மாட்டேங்கிறோம். நம்ம யோசிக்கிறோமே, அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நான் என்றாவனா, அந்த நித்திய ஜீவன், பரிசுத்தமாகுதலை, தேவ பயத்தோட நம்முடைய வாழ்க்கையில சத்துருவானவன், அதாவது இன்னைக்கு இவனை இதை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சாத்தான் நினைக்கிறான்னு வைங்களேன், நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது. பார்க்க வச்சிருப்பாமோ, இன்னைக்கு இவனை இதை பேச வைக்கணும் சத்துரு நினைக்கிறான்னு வைங்களேன், நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியுமா? இன்னைக்கு இவனை இந்த காரியத்தை செய்ய வைக்கணும், நம்மளால சேலஞ்ச் பண்ண முடியுமா? பரிசுத்தமாகுதலை, தேவ பயத்தோட, இப்படிப்பட்ட வாக்கு இன்னைக்கு ஆண்டவர் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்துன்னு சொல்றதுக்கு மேல என்ன வைக்கிறன்னா வாக்குத்தத்தங்கள். அப்போ இந்த வாக்குத்தத்தங்களுக்கும் பரிசுத்தத்துக்கும் பயங்கரமான சம்பந்தம் இருக்குல்ல. அதாவது ஆண்டவர் ஒன்னு வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்னார். ஆமே, அது நடக்கும், அதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த இளைப்பாறுதல் நித்திய ஜீவன்கிறது அங்க அவர்கிட்ட போறது. அந்த 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 பரலோகத்துக்கு ஒரு பெயர் உண்டு, பரிசுத்த நகரம், உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க பார்க்கவே முடியாது. முக தரிசனமே கிடையாது. பரலோகத்துல முக தரிசனம் இல்லையா? பரிசுத்தம் ஆகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தணும். இன்னும் இன்னும் அதனாலதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன். இந்த பாவத்தின் விளைவுகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அநேக காரியங்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி, ஆமென், கர்த்தர் சித்தமானால் இந்த செய்தி அடுத்த வாரம் தொடரும். இந்த பாவத்தின் விளைவுகள் ஒன்று என்ன தெரியுமா? இது பாவம் நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்தும். ஏசாயா 59:2 வாசிக்கலாம். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக, உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே, போதும். அந்த பிரிவினை ஃபெலோஷிப் கட்டாது, ரிலேஷன்ஷிப் கட்டாகாது. பிள்ளை ஆனா கடைசி வரை யாருதான் சொல்லுங்க? பிள்ளைதான். ஆனா என்ன கட்டாயம் தெரியுமா? அந்த பிள்ளையால இப்ப அப்பாவை என்னன்னு கூட முடியல, அப்பான்னு கூட முடியல. இளையகுமாரன் புத்தி தெளிந்தான் அல்லவா, அப்ப அவன் மனசுல யாரா இருக்கணும்னு போனான் தெரியுமா? ஏன்னா அவனால என்ன செய்ய முடியல. ஆனா தகப்பன் இடத்தில் வந்தபோது தகப்பன் யாரா அவனை பார்க்க முடியல தெரியுமா? இதுதான் அந்த உறவுங்கிறது. சில கோபத்துல சொல்லுவாங்க, நீ எல்லாம் எனக்கு பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அப்பாவும் கிடையாது சொல்லி திரும்ப அப்பான்னு கூட என்ன மகனே அப்படிம்பாங்க. ரிலேஷன்ஷிப் கட் ஆகாது. ஓகே,
நான் ஒரு தப்பு பண்ணணும் அவ்வளவுதான், நான் அவருக்கு பிள்ளை இல்லாம ஆயிருவேன், அவர் எனக்கு அப்பா இல்லாம ஆயிடுவார், அப்படி கிடையாது. ஏன்னா அதுக்கு கொடுத்த கிரயம் ஜாஸ்தி. ஆமே. ஆனா ஃபெலோஷிப், ஐக்கியம், இதுதான் இயேசு சொல்வார், என்ன இல்லாமல் உங்களால. அதன் அர்த்தம் என்ன? நீ சீஷன் என்கிற பெயர்ல இருந்தாலும் என் செடியாகி என் மேல நீ படறலைன்னா, இந்த ஐக்கியத்துல இல்லைன்னா உனக்கு ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. நத்திங். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேற எதுவுமே பேதுரு கையில பரலோக சாவியை கொடுத்தார்ல, பேதுரு மறுதளிச்சதும் வாங்கி வேற யார் கையில கொடுத்தாரா? இல்ல. ஆனா அந்த ஐக்கியம் போயிட்டுன்னா நீ பின்னாடி தான் போவ. நான் மீன் பிடிக்க போறேன், திருப்பி பழைய வேலைக்கே போயிட்டாரு. 1 கொரிந்தியர் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நல்ல கவனமா கேளுங்க, நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். தேவனோடு உள்ள ஐக்கியம் கட்டாயிட்டுன்னு வைங்களேன், நம்மளால எதை அனுபவிக்க முடியாது தெரியுமா? அவருடைய லவ்வை அனுபவிக்க முடியாது. அந்த ஃபெலோஷிப் நமக்கு லூஸ் ஆயிட்டுன்னு வைங்களேன், கட் ஆயிட்டுன்னு வைங்களேன், நம்ம அந்த காட்ஸ் லவ்வை நம்மளால சென்ஸ் பண்ணவே முடியாது, சென்ஸ் பண்ணவே முடியாது. காட்ஸ் பிரசன்ஸை நம்மளால சென்ஸ் பண்ண முடியாது, தேவ பிரசனத்தை நம்மளால சென்ஸ் பண்ண முடியாது. அவர் இருக்கிறதே நமக்கு தெரியாது. ஐக்கியம் கட்டானா அந்த இன்டிமசின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த நெருக்கம், அந்த நெருக்கம், அந்த நெருக்கம் அது வந்து நமக்கு எட்டாததாவே இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடி இருக்கிற திரைச்சீலையை கிழித்த பிறகும் நாம் இன்னும் பிராகாரத்தில் தான் நின்றுட்டு இருப்போம். அந்த இன்டிமசியே இருக்காது, அந்த டீப் ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்காது. ஃபெலோஷிப் கட்டாச்சு தான். நம்ம லைஃப்ல எதெல்லாம் நம்ம சென்ஸ் பண்ணணும் தெரியுமா? நம்ம சென்ஸ் பண்ண வேண்டிய முக்கியமான காரியம் தேவ அன்பு. அதை நம்ம சென்ஸ் பண்ண விட்டுட்டோம் வைங்களேன், உலக அன்பு, மாயை அன்பு நம்மளை ஏதாவது விதத்துல மேகம் போல நம்மளை கவர் பண்ணி வெளுத்தள்ளிரும். தேவ அன்பு எப்போ கூடும், எப்போ குறையும்? சொல்லுங்க பார்க்கலாம். இப்பதான் சீரியஸ் எழுதிட்டு இருக்கீங்க, ரைட்? நான் பார்த்தா பிரச்சனை குடிஞ்சு எழுதிட்டே இருப்போம். இன்னும் யாரும் என்ன சொல்லவே இல்லை, பேச முடியுது. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சிம்பிளா சொல்றேன், தேவ அன்பு கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. ஆமென். இந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு, என்கிட்ட கேட்ட நான் சொல்லுவேன் காத்தே வரல. டேவிட்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க? நல்ல காத்து வருது. ஃபேன் எப்பவும் போல ஓடிட்டு தான் இருக்கு. அப்ப நான் டைரக்ஷன் மாறி ஸ்தானம் மாறி நின்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா? ஆண்டவருக்கு என் மேல அன்பே இல்லைன்னு ஃபீல் ஆகும். நான் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இருந்தா எப்படி ஃபீல் ஆகும் தெரியுமா? எனக்கு நானா அவருக்கு உயிர். ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு. அதனாலதான் அனாதி ஸ்நேகம். நம்ம யாருன்னு ஒரு ஆளு, ஆமா, நம்முடைய அப்பாக்கா 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 அந்த ஆதாம் இருக்கிறார்ல, அவர் உருவாகிறதுக்கு முன்னாடியே என் மேல வச்ச அன்புதான் என்னைக்கும் இருக்கு. ஆனா என்னால அந்த பாவம் என்ன பண்ண தெரியுமா? அதை சென்ஸ் பண்ண விடல. தேவன்பு மாறாதது. அது நீ பாவம் பண்ணாலும் அன்பு மாறாது. நான் அப்படி இருந்தனால தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே அவர் எப்படி அன்பு வைத்தாரா? முடிவு வரையும். முன்னாடி எப்படி அன்பு வைத்தாரோ, இவங்க ஓசன்னா பாடும்போது என்ன அன்பு இருந்துச்சோ அதே அன்பு தான் இவரை எனக்கு யாருண்டே தெரியாதுன்னு சொல்லும் போது இருக்குதான். இதான் ஆண்டவருடைய அன்பு, காட்ஸ் லவ். அது அப்படியே தான் இருக்கும். ஆனா
நம்ம அதை சென்ஸ் பண்ற அந்த சென்ஸ் நமக்கு நஷ்டம் ஆயிரும். சிலர் அப்படியே சூடா எடுத்து டீயை குடிப்பாங்க, ஒரு சிப்பு, அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லா டேஸ்டே தெரியாது, ஒரு டேஸ்ட் தெரியாது. அது அர்த்தம் என்ன? ஃபுட்டுக்கு டேஸ்ட் இல்லையா? ஃபுட்டுக்கு டேஸ்ட் இருக்கு. நம்ம நாக்கு அது மரித்து போயிருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு. அப்ப நமக்கு என்ன தோணுது? டீயை சூட கொதிக்க இதுதான் இன்னைக்கு அநேகரை பொறுத்த வரைக்கும் சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்ன மறந்தார். இன்னைக்கு நம்ம இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். சபையே கேள், உனக்கு வாங்கினது 5க்கோ 10க்கோ அல்ல, விழாவில குத்துன பிறகும் இருக்கிற ரத்தத்தையும் கொடுத்து. அப்ப இன்னைக்கு ஏன் தேவ அன்பை அனுபவிக்க முடியல, உணர முடியல அப்படின்னா இந்த பாவம். அப்ப எவ்வளவு பெரிய எனிமிங்க, எவ்வளவு பெரிய எதிரிங்க. ஏன் அப்பா அன்பை என்னால அனுபவிக்க விடாதபடிக்கு? அதாவது சில குள்ள நரிகள்லாம் சில குடும்பத்தை பிரிப்பாங்க தெரியுமா? அப்பா பிள்ளைக்கு இடையில சண்டையை விட்டு, புருஷ மனைவிக்கு இடையில. இப்படிப்பட்ட குள்ள நரிகள் குழி நரிகள் குடும்பங்களில் வராதிருப்பதாக. பரவாயில்ல, பாதிக்கப்பட்டவங்க ஆமேன்னு சொல்றாங்க. சில குள்ள நரிகள் யாராவது இருக்கிறீங்க? ஆமே. அது இல்ல அப்படின்னு வரும்போது எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? ஆமே. ஹல்லேலூயா. ரெண்டு நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பத்துல அப்பா பிள்ளைங்க இருக்காங்கன்னு வைங்களேன். நேரம் போய் உங்க அப்பா அவனை இதில் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறார் பாரு, இப்படியே பண்ணிட்டு இருக்கிறார் பாரு, இப்படியே பண்ணிட்டு இருக்கிறார் பாரு சொல்லி 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 அப்பா மேல ஒரு வெறுப்பு ஒரு பையனுக்கு உண்டாக்கிட்டார் ஒருத்தர். எக்ஸாம்பிள் இப்படி வருது. இப்போ அந்த பையனுக்கு எங்க இருக்க பிடிக்கல தெரியுமா? வீட்டில் இருக்க பிடிக்கல. நேரம் போறான். இப்படியே போய் சொன்னதான் இளையகுமாரன் லிங்க் ஆகுது பாருங்க. நேரம் போய் அங்க போய் வாழ்றான். யார்கிட்ட எல்லாமோ போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் எங்க வேணாலும் இருப்பேனே தவிர யார்கிட்ட இருக்க மாட்டேன், எங்க அப்பாட்ட இருக்க மாட்டேன். ஆனா ஒரு நாள் அதை ரியலைஸ் பண்றான். இல்ல, எங்க அப்பாவுக்கு என் மேல வச்ச அன்பு பெருசுன்னு ரியலைஸ் பண்ணும்போது அவனுக்கு யார் மேல கோபம் தெரியுமா? இத உணர விடாம ஒருத்தன் பண்ணாம் பாரு. ஆமே. அதாவது நம்மையும் தேவனையும் பிரித்த சாத்தான கர்த்தர் எப்படி ட்ரீட் பண்ணாரு தெரியுமா? காலு கீழே போட்டு, அதாவது நம்ம மேல கடிக்கிற கொசுவை கூட வெட்டுருவோம். ஆனா நம்ம பிள்ளைங்க மேல ஒரு கொசு இருக்கும் பாருங்க, கோலியாத்துக்கு பட்டயத்தை தூக்கிட்டு வருவோம். அந்த சவுண்டு கேட்கணும் காதுல. ஏன்னா அது யார கடிச்சு தெரியுமா? ஏன் அப்பா லவ் சென்ஸ் பண்ண கூடாம பண்ணிட்டியே. உங்க லைஃப்ல எழுதி வைங்க, பெரிய எதிரி ஆண்டவருடைய அன்பு. இன்னைக்கு யாராவது நீங்க என்னெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு யாராவது இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தது என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற பாவம். ஆண்டவர் சொல்ல, நீ திரும்பி வந்து பாரு, நீ வா, வந்து பாரு. உன்னை கட்டி அணைக்கிறானா இல்லையா பாரு, உன்னை முத்தமிடுகிறானா இல்லையா பாரு, உனக்காக ஓடி வருகிறானா இல்லையா பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை இன்னைக்கு ருசிக்க விடாதபடி இந்த பாவம் செஞ்சதுனாலதான் மனித உலக அன்பை தேடி தேடி போய் போய் வேதனை முள்ளுக்குள்ள சிக்கி கொள்ளுகிறான். ஆமே. நிறைய பொய் சொன்ன நாள் நேத்து. எத்தனை பொய் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க? என்ன நாள்? நிறைய இந்த உலகத்தில் அதிகமாய் பொய் சொல்லப்பட்ட நாட்கள். மனுஷன் தேடுறான் தேடுறான் தேடுறான். ஏன் ஒரு தேவ பிள்ளைக்கு ஏன் இந்த உலக அன்புக்கான ஒரு ஏக்கம் வர ஆரம்பிச்சது? நீ தேவ அன்பை சென்ஸ் பண்ண முடியாம போனதுனால தானே. இயேசு சொல்லுகிற, நீங்க எல்லாரும் என்னை விட்டு போயிருவீங்க, ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறான். இது அவர் சென்ஸ் பண்ணலன்னு வைங்களேன், அவர் என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? ஆமே. அப்படி அந்த வேர்டை நான் சொல்ல தயங்குறேன்.
ஒருவேளை அந்த இடத்துல நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? பேதுரு பேதுரு போயிடாத, பேதுரு 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 நீ போயிடாத. நம்ம திருப்பி ஒரு வாட்டி கூட கடல்ல நடக்கலாம். சில அன்பு, சில உறவுகள் நம்ம விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்காக என்னெல்லாமோ செய்யறோம். ஆமென். தேவ அன்பை உணர்கிற, ருசிக்கிற அனுபவம் எனக்குள்ள நஷ்டமா இருக்கு என்பதை நான் இன்னும் உணராம இன்னும் மாயான. ஆமென். அந்த ஆழமான அன்பு, அந்த மாறாத அன்பு ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக. இன்னைக்கு அந்த சென்ஸ், அந்த உணர்வே நஷ்டமாச்சு. ஆமென். சிலருக்கு சரீரத்தில் சில பகுதிகளில் மறுத்து போகும் பாருங்க. அது யார் தொட்டா கூட ஃபீல் ஆகாது, அது தட்டினா கூட ஃபீல் ஆகாது. ஆபரேஷன் பண்ணும்போது இன்ஜெக்ஷன் போட்டு அந்த எந்த பகுதியில் ஆபரேஷன் பண்றாங்களோ அந்த இடத்தை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மறுத்து போக பண்ணுவாங்க. அதுல கத்திய போட்டு பண்ணாலும் நம்ம பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் இருப்போம். இன்னைக்கு இந்த சென்ஸ் நஷ்டமாயிட்டு. தேவ அன்பை ஒருத்த உண்மையில ருசித்தானா அவன் சிலுவைக்கு முன்னாடி வந்து நிற்பான். அவன் தான் யோவா. ஹல்லேலூயா. அவனால ஓட முடியாது. இது நஷ்டமாயிட்டு. தேவன் என் மேல வச்ச அன்பு நஷ்டமாகல. தேவன் என் மேல வச்ச அன்பை உணரக்கூடிய அந்த சென்ஸ் இந்த அதான் பாவத்தின் விளைவு. அதனாலதான் நாங்க உங்க அந்த அன்பை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க பாதத்துல தான் உட்காருவீங்க, நீங்க இந்த வேதத்துல தான் உட்காருவீங்க. இது இல்லாததுனால என் கூட யாராவது பேச மாட்டாங்களா, எனக்கு யாராவது போன் பண்ண மாட்டாங்களா, என்ன யாராவது தேட மாட்டாங்களா, என் கூட யாராவது டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்களா? இன்னைக்கு இந்த தேடலுக்கு போக காரணம் என்ன தெரியுமா? ஆமா, அந்த தேவ அன்பை உணரக்கூடிய அந்த சென்ஸ் நஷ்டமாயிட்டு. அதுக்கு ரீசன் பாவம். என்னால காட்ஸ் லவ் ஃபீல் பண்ண முடியலன்னு எனக்குள்ள பாவம் இருக்குன்னு அர்த்தம். என்னால காட்ஸ் பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியலன்னா எனக்குள்ள பாவம் இருக்கிறதுன்னு அர்த்தம். என்னால தேவனோட அந்த இன்டிமசி வித் காட், தேவனோடு நெருங்கி என்னால பழக முடியல, என்னால எனக்குள்ள பாவம் இருக்கிறது என்று அர்த்தம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 21வது வசனத்திலே 2 விதமான நிலைகள் பார்க்க முடியும். வாசியுங்கள் அந்த வசனம். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். நம்முடைய ஸ்தானம் எங்கே இருக்கிறது? இந்த ஜனங்கள் என்பவர்கள் யாரோ கிடையாது. ஆமே, மோசே வானத்திலிருந்து இறங்கின தூதனும் கிடையாது. மோசே எந்த இரத்தத்தால மீட்கப்பட்டானோ அதே இரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியா நடக்கவும் மோசே மேகஸ்தம்பத்தில் ஏறி போகவும் இல்லை, ஒரே சமுத்திரத்துல தான் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இவங்களுக்கு ஒண்ணு அவனுக்கு இல்ல. ஆனா நிக்கிற ஸ்தானத்தை பாருங்கள். இரத்தத்தால மீட்கப்பட்டவங்க தான், கன்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள் தான், மன்னாவை புசித்தவர்கள் தான். எல்லாம் ஒரே எல்லாமே மோசைக்கு என்ன கொடுக்கிறாரோ அதுதான் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனா ஒருவன் சமீபமாய் நிற்கிறார், இன்னொரு பெருங்கூட்டம் தூரமாய் நிற்கிறது. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, பெருங்கூட்டம் எப்பவுமே தூரம் தான் நிற்கும். ரூத்து கதிர் பொறுக்க வரும்போது கூட்டமா வந்தா, ஆனா பாதத்தில் அமரும் போது தனியா தான் வந்தா. அது அர்த்தம் என்ன? நீங்க நெருங்க 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 உங்களை இந்த உலகம் தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனா உலகம் உங்களை தனிமைப்படுத்துது, ஒதுக்குதுன்னா புரிஞ்சுக்கோங்க, நான் நெருங்கிட்டேன். ஆமென். உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து உங்களை தூக்குவாங்க, இது செட் ஆகாது, இது வேலைக்கு ஆகாது. நெருங்க 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 நல்லதான். குடிச்சு ஒரு சகோதரர் சொல்றார், அவர் இங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி குடிச்சு தெருவுல விழுந்து கிடப்பாராம். அதுக்கப்புறம் நம்ம சபைக்கு வருகிற ஒரு சகோதரன் சொல்லி ஒரு நாள் பாருங்க சொல்லிட்டு ஒரு நாள் வந்தார். ஒரு சாட்டர்டே நைட் வர்ஷிப். அவ்வளோதான், ஆண்டவரால் தொடப்பட்டு எல்லாம் மாற்றி கூடி எல்லாம் விட்டுட்டு அவருக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக வருவார். அவரை பார்த்து ஊரில் சொல்கிறாங்க, நல்லா தானே இருந்தான். இதான் உலகம், இதான் உலகம். ஒரு பக்கத்தில் இருக்கிறான், இன்னொருத்தங்க தூரத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய ஸ்தானம் எங்க? ஏன் அவங்க தூரத்தில் நிக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க, மோசே நாங்க வரல, நாங்க இங்கேயே நிக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம் பாருங்கள், வாசிங்க. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அதுக்கு 19 வாசிங்க.
மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார். அதாவது நாங்க இப்படியே நின்றோம். வேண்டாம், எங்களுக்கு மோசே போதும். அதன் அர்த்தம் என்ன? எங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல மோசே இருக்கட்டும், நாங்க தள்ளியே நிக்கிறோம். இந்த தள்ளி நிக்க விரும்புறவங்க தான் இடையில ஒவ்வொருத்தரா கொண்டு வருவாங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். இதுக்கெல்லாம் வியாக்கியானம் கேட்கக்கூடாது. நாங்க தள்ளியே நிக்கிறோம், வேண்டாம், நாங்க தள்ளியே நிக்கிறோம், வேண்டாம். அப்ப மோசே சொல்றாரு 20வது வசனத்துல, மோசே அவர்களை நோக்கி, பயப்படாதீங்க, உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நல்ல இந்த வேர்டை கவனிக்கணும், தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்துக்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார். ஆனாலும் ஜனங்க தள்ளி அணைக்கிறாங்க. மோசே கிட்ட போறான். மோசே, நமக்கு 3வது அதிகார சம்பவம் தெரியும், நேரம் இல்லை. மோசே முச்செடி பற்றி எரிந்து வெந்து போகாதிருக்கிறதை பார்க்க கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? மோசே, கிட்ட வராத, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சி கழட்டு. அப்போ சமீபமா சேர்றதுக்கு என்ன தேவை? பரிசுத்தம். நல்ல கவனிங்க. இது ஏற்கனவே முந்தி கொடுத்த ஒரு செய்தியில ஒரு பாயிண்டை நான் எடுத்து இந்த செய்திக்குள்ள ஆட் பண்ணி சொல்றேன். ஆண்டவர் தந்த அந்த ஒரு வார்த்தை புரிவதற்காக, நெருங்க தேவை பரிசுத்தம், நெருங்க நெருங்க தான் பரிசுத்தம். ஆமென். நெருங்க தேவை பரிசுத்தம், ஆனா நெருங்க நெருங்க தான் பரிசுத்தம். ஏசாயா மட்டும் நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் சொல்லிட்டு நெருங்காம இருந்திருப்பான்னா அவன் சுத்திகரிக்கப்பட்டிருக்க மாட்டான். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா நான் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வராமல் இருந்திருப்பான் என்றால் அவன் சுத்திகரிக்கப்பட்டிருக்க மாட்டான். இன்னைக்கு இதை காரணமாய் வைத்து தள்ளி நிற்காதே. என்னில் தீமை இருக்கிறது என்று ஒருவன் தள்ளி நிற்கிறான் என்றால் அதை அவன் என்ன சொல்ல விரும்புகிறான் தெரியுமா? என்னில் தீமை இருக்கிறது என்று அல்ல, இந்த தீமை என்னை விட்டு போகக்கூடாது என்று சொல்ல விரும்புகிறான். ஆமென். நான் என்னில் பாவம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவன் நெருங்கி வருகிறான் என்றால் அவன் எதை காண்பிக்கிறான்? என்ன விரும்புகிறான்? இந்த பாவம் அவனை விட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறான். என்னில் பாவம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவன் தள்ளியே நிற்கிறான் என்றால் அவன் என்ன சொல்ல விரும்புகிறான் தெரியுமா? இந்த பாவம் என்னை விட்டு போக கூடாது என்று விரும்புகிறான். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறது மேட்டர் இல்ல, ஏதேன் தோட்டத்துல கர்த்தரோட ஐக்கியத்துல இருக்கிறோமாங்கிறதா விஷயம். ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தே கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் எங்கே ஒளித்து கொண்டான்? தோட்டத்துக்கு உள்ளதான் ஒளித்து கொண்டான். சவுல் எங்கேயோ ஒளிச்சிருக்கிறான், அவன் இங்க ஒளிச்சிருக்கிறான்னு ஆண்டவருக்கு தெரியுது. ஆனா தோட்டத்துக்குள்ள ஒளித்திருக்கிற ஆதாம ஆண்டவருக்கு தெரியல. ஐக்கியம் கட்டாச்சுன்னா எல்லாமே அவுட். ஜனங்க தூரத்திலே நிக்கிறாங்க. காரணம் என்ன? அப்போஸ்தலர் 7:39 சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, எகிப்து இஸ்ரவேலரை விட்டுட்டு, ஆனா இஸ்ரவேலர் எகிப்தை விடல. சில லவ் மேட்டர்லாம் டீலிங் வரும் பாருங்க. லவ் மேட்டர் டீலிங் பஞ்சாயத்து பண்ணது இல்லை. அந்த பெற்றோர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் மாட்டிட்டா, பாஸ்டர் மாட்டிட்டான். அப்போ அதுல காமனா கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு, அவ விட்டாலும் இவன் விட மாட்டேங்கிறான் பாஸ்டர், அல்லது அவன் விட்டாலும் இதான் இந்த பாவத்தின் விளை. எகிப்து பார்வோன் ஜனங்களை போக விட்டுட்டான். போயிருங்க, தயவு செய்து போயிருங்க. நாங்க அப்படிலாம் போக முடியாது, போன எங்களுக்கு பொண்ணு வேணும். என்ன மண்ணை எடுத்துட்டு போ, நான் எடுத்துட்டு போ போ. எகிப்து இஸ்ரவேலரை விட்டுட்டு, ஆனா இஸ்ரவேலர் எகிப்தை விடல. நீங்க எகிப்தின் பிடியில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆனா உங்க பிடியில நீங்க எகிப்தை வச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை நீ விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். ஏன் பாபிலோன் குமாரத்தில் குடியிருக்கிற சீயோன்? பாபிலோன் லைஃப் வேற, எகிப்து லைஃப் வேற. எகிப்துல வந்து அடிமைத்தனம்னா உண்மையான அடிமைத்தனம். பாபிலோன் அடிமைத்தனம் தான், ஆனா லக்ஸுரி லைஃப்.
அதுதான் ஒரு ஊழியர் சொன்ன ஒரு வார்த்தை. ஒரு நாள் செய்தி வேளையில் அந்த வார்த்தை சொன்னேன். அதாவது இங்க இருந்து நிறைய பேரை இப்போ கேம்பஸ் இன்டர்வியூலாம் வரும் பாருங்க. பெரிய பெரிய கம்பெனி கேம்பஸ் இன்டர்வியூ வருது. அந்த கம்பெனி பேர் கேட்டாலே அப்படி இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு பெரிய கண்ட்ரி, இப்போ அமெரிக்காலேருந்து வராங்கன்னு வைங்களேன், வந்து இங்கே இருக்கிற வாலிபர்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போய், யாருக்கும் தெரியாமல் பிடிச்சிட்டு போய் அங்கே இருக்கிற பெரிய பெரிய மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம் இப்படிப்பட்ட கம்பெனிலெல்லாம் ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைக்கிறாங்கன்னு வைங்களேன். அங்கேருந்து ஃபோன் வருது, அம்மா நான் இங்கே தான்மா இருக்கிறேன், இப்படி கொண்டு வச்சிருக்கிறாங்க அம்மா, நாங்கள் வரட்டுமான்னு சொன்னா அம்மா சொல்லுவாங்க, வேண்டாம் மகனே, இங்கே நீ 10,000 ரூபா வாங்குறதுக்கு இதான் பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் கூடியிருக்கிறது. அதுக்காக வேலை போகிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அரை உறக்கத்தில் கேட்டுட்டு அமெரிக்காலேருந்து வர சொல்கிறாரெல்லாம் சொல்லக்கூடாது. இது அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. அதனால இவன் வான்னு சொன்னாலும் லீவுனாலும் வர மாட்டாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எகிப்து லைஃப் வேற, அதான் வலி. ஆனா இந்த கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்டியன் எத்திக்ஸ் இருக்கு, கிறிஸ்டியன் லா இருக்கு, ஆமா கிறிஸ்டியன் வே இருக்கு. அதுல பயணிக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னாகமம் 11:18 சொல்றாங்க, எகிப்துல எங்களுக்கு சௌக்கியமா இருந்தது. எகிப்துல உனக்கு சௌக்கடி தான் இருந்துச்சு, ஆனா நீ அதை மறந்துட்டு என்ன சொல்ற, எகிப்துல எங்களுக்கு சௌக்கியமா இருந்துச்சு. இவங்க சும்மா இறைச்சி கேட்டா செத்துருக்க மாட்டாங்க. இவங்க எதை நினைச்சு இறைச்சி கேட்டாங்க தெரியுமா? எகிப்தை நினைச்சு. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எகிப்தின் சந்தோஷம் இருக்குல்ல, துக்கத்துல தான் முடியும். பரலோக சந்தோஷம் நிலையானது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எகிப்தின் சந்தோஷம் எப்பவுமே துக்கத்துல தான் முடியும். அதனால இவங்க எங்க நிக்கிறாங்க? தூரத்திலேயே நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன? நம்முடைய நிலை என்ன? தாவீது சொல்றாரு, இப்படி உம்மை பார்க்க ஆசையா இருந்து. சங்கீதம் 63:2. இந்த ஆசை இருக்கா இன்னைக்கு? சங்கீதம் 42:2 சொல்றாரு, ஆமே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிற, தாகம் இருக்கிறதா? 119, 131 தாவீது சொல்லுகிறார், ஆமே என் உமது கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்த அவைகளுக்கு ஏங்குகிறேன். இந்த ஏக்கம் இருக்குதா? ரோமர் 8:23 பவுல் சொல்லுகிறாரு, ஆமென், ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிற இந்த தவிப்பு இருக்கிறதா? உன்னத பாட்டு 3:1-4 வரை உள்ள வசனங்களிலே சுனேமியால் சொல்றா, நான் தேடுனேன் 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 தேடுனேங்கிறா. இந்த தேடல் இருக்கிறதா? தேவன் மேல இருக்கிற ஆசை, தாகம், ஏக்கம், தவிப்பு, தேடல், இது இல்லைனாலே நமக்குள்ள பாவம் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இந்த தேடல், ஒண்ணு மேல நமக்கு ஆசை இல்லைன்னா இன்னொன்னு மேல போயிட்டுன்னு அர்த்தம். ஒன்றின் மேல நமக்கு தாகம் இல்லைன்னா இன்னொன்று மேல போயிட்டுன்னு அர்த்தம். ஒன்றின் மேல நமக்கு ஏக்கம் இல்லைன்னா இன்னொன்னு மேல போயிட்டுன்னு அர்த்தம். ஒன்றை குறித்து நமக்கு தவிப்பு இல்லைன்னா இன்னொன்னு மேல போயிட்டுன்னு அர்த்தம். எனக்கு இதெல்லாம் நமக்கு நஷ்டமா இருக்குதா? ஆமே. தூரத்துல நம்ம ஸ்தானம் எங்க? நெருங்கி நின்றான் பரிசுத்தத்தை பூரணமாக்க முடியும். பரிசுத்தர் இல்லாமல் யாருக்கு பரிசுத்தமாக முடியும்? அவரை குறித்த வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் பரிசுத்தம் பண்ணுகிறவர். நாம் யார் தெரியுமா? பரிசுத்தம் பண்ணப்படுகிற. எபிரேயர் 2 இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வசனம். எடுத்தால் வாசிக்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 11வது வசனம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமான. பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? இயேசு. பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? நாம. இது ஒருவராலே, யாராலே? பிதாவினாலே உண்டாயிருக்கிறார்கள். நாம யாரு? பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள். அவர் யாரு? பரிசுத்தம் செய்கிறவர், பரிசுத்தம் பண்ணுகிறவர். நாம் பரிசுத்தம் பண்ணப்படுகிறவர்கள். அப்ப நம்ம அவருக்கு நெருங்கி நிக்கணும். எது நெருங்கி? நான் நெருங்கணும்னா எனக்கு ஆசை வரணுங்க, ஆசை வரணுங்க, எனக்கு அந்த ஏக்கம் இருக்குங்க, எனக்கு அந்த தாகம் இருக்கணுங்க. ஆமே. பாருங்க, நேற்று 2-3 நாள் வெள்ளூர் மீட்டிங் முடிச்சு நேற்று வந்துட்டேன். நேற்று வந்ததும் 2 பிள்ளைங்களும் ஃபர்ஸ்ட் ஜாஃபியா ஓடி வந்து டேடின்னு வந்துட்டான். நான் ஃபர்ஸ்ட் வந்தது 2வது ஜமீமாக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்துட்டு அப்படின்னா சும்மா, ஆனா வந்து அதுக்கப்புறம் அப்படி வச்சுட்டு திரும்பி மேல வந்து, அதான் அந்த ஆசை. அதுல நின்றுட்டு இப்போ பிள்ளைங்க வராங்க, உன என் ஒய்ஃப் நின்று இப்பொழுது
ஜெமிமா ஹா என்பாளாக. நம்ம அப்படிதான் நாங்கள் ஆரம்பித்து இப்பொழுது எல்லாம் கையை தூக்கணும். அந்த ஏன் மோசைக்கு அந்த ஏக்கம் இருந்துச்சு, அதை அவன் எங்க கொண்டு நிறுத்துது பாருங்க. ஜனங்களுக்கு நாங்க இங்கேயே நிக்கிறோம், இங்கே நிக்கிறோம், எங்களுக்கு சங்கீதம் மட்டும் போதும், நாங்க இங்கேயே நிக்கிறோம். ஆமென். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஜனங்களுக்கு என்ன நஷ்டம் ஆச்சு தெரியுமா? joy of salvation. ரட்சிப்பு நஷ்டம் ஆகல, ரட்சிப்பின் சந்தோஷம் நஷ்டமாகி அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்தார்கள். புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்தார்கள். அதாவது நல்லா புரிந்துக்கோங்க, ஹோலினஸ் இருக்கிற இடத்துல பரலோக சந்தோஷம் இருக்கும், ஹோலினஸ் இல்லாத இடத்துல பாவ சந்தோஷம் இருக்கும். எனவேதான் தாவீது ஜெபித்தான், உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப. எத்தனை பேருக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது? ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாதவங்க சந்தோஷத்துக்காக நிறைய காரியத்தை தேடுவாங்க. அதுதான் சாலமோன் சொல்றார், வா சந்தோஷத்தினால் நான் உன்னை சோதித்து பார்ப்பேன். அப்படி அப்படி கண்ணு சிலதை பார்க்க விரும்பும், வாய் சிலதை பேச விரும்பும் சந்தோஷத்தினால். ஏன்? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருவார்களாம்? ஆனந்த களிப்புடன் பாடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனந்த களிப்புடன் பாடி. அந்த ஆனந்த களிப்பு எங்க? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த பரலோக சந்தோஷம் வேணும்னா பாவத்தை வெறுத்துதான் ஆகணும். சங்கீதம் 45:7 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 45:7 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால். எல்லாரும் சொல்லுங்க, ஆதலால். எதனால? அக்கிரமத்தை வெறுக்கிறதுனால. தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் எப்படி அபிஷேகம் பண்ணாரா? சவுல் மேல வைக்கப்பட்டது தைலம், தாவீதின் மேல வைக்கப்பட்டது ஆனந்த தைலம். அதனாலதான் அவருக்கு பாட்டு பாட்டா. ஏன்? அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எல்லாம் கை தூக்க சொன்னா கை தூக்க. ஆனந்த தைலம், அபிஷேகம் ஆனந்த தைலமா மாறணும்னா நான் எதை வெறுக்கணும் தெரியுமா? தீமையை. ஆதலால் இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா அதுக்கு ரீசன் என்ன? சிலதை இன்னும் இருக்கல, அது இருந்துட்டு போட்டு. ஹல்லேலூயா. என் பக்கத்துல ஒரு நாய் கிடக்கு, அது 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 இருந்துட்டு போட்டு. பாஸ்டர் நாய் கடிச்சிட்டு, அது கடிச்சிட்டு போட்டு. இப்படி விட்டு அது போட்டு. நீ தீமை வெறுக்கிறீர், வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம். அவன் உலக சந்தோஷத்தை ஒருத்தன் வேண்டான்னு வைக்கும் போது அவனை சந்தோஷப்படுத்த பரலோகம் ரெடியா. Where there is holiness, there is real joy. Amen. இன்னைக்கு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி. இன்னைக்கு இந்த சந்தோஷம் இல்லை. அதனால என்னாச்சு? புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் எழுந்தார்கள். மோசே பாருங்க, மோசே சில சொல்லுவாங்க தெரியுமா, இந்த பிள்ளையை மேய்க்கிறதே படாத பாடா இருக்கு அப்படிமா. மோசைக்கு கீழே 30 லட்சம் ஜனங்கள், ஆனா கவலை மறந்து கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது உங்க முகத்தை காட்டுங்கப்பாங்கிறான். அவன் அப்படி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அந்த ஆனந்த தைலம். தாவீது சொல்றாரு, எவ்வளவு பிரச்சனை, துன்பத்தின் நடுவில் நடக்கிறவன் தாவீது. விக்கினங்கள் அப்படி ஆழத்தை ஆழக்கூடு அப்படின்னா பிரச்சனை மேல கண்ணீருக்கு மேல. இதுதான் தாவீதுடைய லைஃப். அந்த தாவீது சொல்றார், இந்த பரிபூர்ண ஆனந்தம் உங்க சமூகத்துல, உங்களுடைய வலது பரிசத்துல. அதாவது அந்த சந்தோஷமே இல்லையே. ரட்சிப்பு போச்சுன்னு சொல்லல,
ரட்சிப்பின் சந்தோஷம் போயிட்டு. உறவு போகலன்னு சொல்லல, உறவு போச்சுன்னு சொல்லல, ஐக்கியம் போயிட்டு. இன்னைக்கு நம்மளை பார்க்கும் போதே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அவ்வளவு ஹாப்பி. ஏன்? என் மேல அபிஷேகம் இல்லையா? அபிஷேகம் இருக்குப்பா, ஆனந்த தைலமா அது. சவுலே, நீங்க சந்தோஷப்பட்டு நாங்க பார்க்கவே இல்லையே சவுலே. ஆனா தாவீதை பாருங்க சவுலே, நீங்க பட்ட கஷ்டத்தை, தாவீது பட்ட கஷ்டத்துல 10ல் 1 கூட நீங்க படல. ஆனா எப்படி பாடுறாரு பாருங்க, அப்படி சுவையான உணவை உண்பது போல, ஆனந்த களிப்புள்ள உதடு. ஆனந்தம் களிப்பு எல்லாமே ஒன்றுதான். ஆனா அவ்வளவு ஜாய் இருக்கு. இந்த ஜாய் எங்கேயோ நஷ்டமானதும் நம்ம ஆளு எத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் தாவீது கேட்கிறேன், நான் ஆண்டவரே இது எனக்கு நஷ்டமானதுனால தானே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நஷ்டமானதுனால நான் அங்க போனேன், நான் அதை பார்த்தேன், நான் இதை பண்ணேன், எனக்கு அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாங்க. அதுக்கு என்ன தேவை? சுத்த இருதயத்தை. கர்த்தர் சித்தமான எழுந்த செய்தி அடுத்த வாரத்தோட இப்ப நம்ம கேட்க போறோம். எத்தனை பேர் கேட்குறீங்க, எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப வேணும், அந்த லவ் நான் சென்ஸ் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அந்த ரட்சணத்தின் சந்தோஷம் சூழ்ந்து கொண்டதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? தாவீது பாவ சந்தோஷத்துல போயிருவாரு. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணுவார், ஏன்னா ஏன் எப்படி போனேன், ஏன்னா எனக்கு ஒண்ணு நஷ்டமாயிருக்கு. என்ன? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். இல்லைன்னா சும்மா பாடிட்டு இருக்கிற நான் போய் பாவம் செய்வானா? பாடுற ஆள் அங்க ஒரு நாள் 7 தரம் துதிக்கிற ஆள். அந்த ஜாய் நஷ்டமானதும் பாட்டு போயிட்டு அவர் திரும்ப கேட்கிறாரு, திரும்ப கேட்கிறாரு, திரும்ப அந்த ஜாய் வருது. நீ திரும்ப கேளு, இன்னைக்கு கேளு கேளு. அது வந்ததும் அதுக்கப்புறம் அவர் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். என்ன தெரியுமா சொல்லுவார்? ஆமை, நான் நீதியில் உம்மை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலா. இந்த சந்தோஷத்துல அவர் படுக்கையில் ஆகிறார். படுக்க குளிர் தாங்க முடியல. அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க தெரியுமா? தேசத்துல அழகுள்ள ஒரு கன்னிகையை கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வந்தது ராஜாவை மகிழ்விப்பதற்கல்ல, ராஜாவுக்கு அனல் உண்டாக்க. வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் தாவீது அவளை அறியாதிருந்தான். அர்த்தம் என்ன? அந்த சுய நினைவு கொஞ்சம் இருந்த போது கூட தெளிவா இருந்தான், தெளிவா இருந்தான். இதுதான் ரட்சண்யத்தின் சந்தோஷம் சூழ்ந்து கொண்டவனுடைய லைஃப். அவன் படுக்கையில் ஆனாலும், அவனால எந்த தீர்மானம் எடுக்க முடியாத நிலையில இருந்தாலும் தன்னை கரைப்படுத்த விடமாட்டான். வாழ்க்கையில உலாவின தாவீது தப்பு பண்ணான், படுக்கையில் ஆனவனுக்கு தப்பு பண்ணல. தப்பு பண்ணக்கூடிய சூழ்நிலை தப்பு பண்ணல, தப்பக்கூடிய சூழ்நிலை தப்பு பண்றான். எனக்கு தப்பக்கூடிய சூழ்நிலை இருந்தும் தப்பு பண்ண ரீசன் என்ன தெரியுமா? அந்த சந்தோஷம் நமக்கு நஷ்டம் ஆயிட்டு, அந்த சென்ஸே போயிட்டு மரத்து போய் நிக்கிறப்போ, காரியம் அறியாத மூடனை போல, உமக்கு முன்பாக மிருகம் போல. அதனால சாலமோனை போல மாறிட்டேன். சந்தோஷத்தினால் சோதித்து பார்க்க, ஒவ்வொரு சந்தோஷத்தினுடைய எக்ஸ்ட்ரீமுக்கு போய் மாயை, இப்படி பண்ணிருக்க கூடாது, இது பார்த்திருக்க கூடாது, இப்படி பேசியிருக்க கூடாது, இன்னைக்கு இப்படியே என் லைஃப் போயிட்டே இருக்கு. மாயை 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 மாயை. ஆனா என்னைக்கு அந்த ரட்சணிய பாடல் சூழ்ந்து இருக்குதோ, அப்பொழுது சொல்ல முடியும், பரிபூரண சந்தோஷம். அதிகமா அதிகமா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில எனக்கு அந்த நஷ்டப்பட்ட உணர்வுகள் திரும்ப வேணும் அப்படி கேட்கிறவங்க, அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்துல வைத்து, ஆண்டவரே, மனித அன்பை, மாய அன்பை இனி தேடி தேடி நான் போக கூடாது.
ஆண்டவரே பாவ சந்தோஷத்தை இனி நான் தேடி தேடி போக கூடாது. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிறீர். இளைப்பாறுதலை வைத்திருக்கிறீர், நித்திய ஜீவனை வைத்திருக்கிறீர். உம்மோடு என்றென்றைக்கும் இருக்கும் வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு இருக்க நாங்கள் மாயையான அன்பையும் ஆண்டவரை பாவ சந்தோஷத்தையும் மீண்டும் மீண்டும் தேடி போகிற உணர்வற்றவர்களாய் மாறின நிலைமை எங்களை விட்டு தூரப்பட்டு போவதாக. ஆண்டவரை சுத்த இருதயத்தை சிருஷ்டிப்பீராக. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்து என் ஆவியை அவர்களுக்குள்ளே வைத்து அதிலே என் கட்டளைகளின் படி நடக்க பண்ணுவேன் என்று சொன்னவரே, கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும். ரட்சண்யத்தின் சந்தோஷம். நீங்க வீட்டுக்கு போய் சங்கீதம் 51 உங்க வாழ்க்கையை வைத்து பார்த்து தேவரின் ஒருவருக்கே விரோதம். இதுக்கு ரீசன் என்னன்னா, எனக்கு அந்த joy of salvation அது எனக்கு எங்கேயோ மிஸ் ஆயிட்டு. நான் இப்படி இல்லப்பா, ஆனா நான் இதெல்லாம் மிஸ் ஆனதுனால இப்படி ஆயிட்டேப்பா. என்ன ஒரு விஷயம் கூட கழுவும். 2 கரங்களை உயர்த்து. நான் சந்தோஷத்தை சமூகத்துல தான் தேடணும். ஒரே ஒரு வார்த்தைய உங்க மனதிலிருந்து சத்தமா சொல்லுங்க. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், கண்மலையாயிரும். எப்பொழுதோ நல்ல கரங்களை சற்றி ஆண்டவருக்கு ஆமென். பரிசுத்த பிதாவே நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை பெரியது. உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க கிருபை செய்து எங்களோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினீர். வாக்குத்தத்தெல்லாம் எங்களுக்கு தூரமா இருந்தது, நீங்க வந்து எங்களை சமீபமாக்கினீர். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்க பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணமாக எங்களுக்கு கிருபை செய்யும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு திரும்ப தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பை உணர்கிற அந்த நல்ல அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உணர்வற்ற நிலை எங்களை விட்டு மாறட்டும்பா. கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை எங்களுக்குள்ளே வைத்து உம்முடைய ஆவியை அதற்குள்ளே வைத்து உம்முடைய கட்டளைகளின்படி உம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தி செல்வீராக என்று ஜெபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரோடு பேசிக்கொண்டே இருப்பதாக. சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நல்ல ஞானம் கிருபைகளை கொடுத்து நல்லபடியா எக்ஸாம் எழுதி வெற்றி பெற கிருபை செய்யும். ஒவ்வொருடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. போக்கில் வரத்திலும் பாதுகாத்துக்குவாங்க. பிரசனத்தை விட்டு விலக பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளை விட்டு அப்புறப்பட்டு போவதாக. பாவ சந்தோஷம் அல்ல, அது அல்லப்பா. ரட்சண்யத்தின் சந்தோஷம் அதை திரும்ப தாங்கப்பா. கிருபை பெருக பண்ணி ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணும். நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.